வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு மகிழ்வோடு உங்களை வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இன்றைய டிஜிட்டல் உலகத்துல நம்முடைய பண பரிவர்த்தனைகள் மற்ற எல்லா விஷயங்களையும் நாம அழகா ஒரு வேலையை செய்யறோம். ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்றோம், நம்மளுடைய வேலையெல்லாம் வேகமா முடிச்சுட்டு போயிட்டோம் இல்லையா? இந்த கியூஆர் கோடை யார் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? அந்த கியூஆர் கோடை கண்டுபிடிச்சவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? இந்த கியூஆர் கோடு எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா ஜப்பான் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த டிஜிட்டல் புரட்சிக்கு காரணமான கியூஆர் கோடை கண்டுபிடித்தவர் மாசா ஹரே அப்படிங்கிற ஒரு ஜப்பானியர். மாசா ஹரே ஹரா அவர் பேர் அப்படின்ற ஒரு ஜப்பானியர். அவர் எதுக்காக அதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு கார் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு கார் உற்பத்தி மையத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த கார்களினுடைய நிறைய உதிரி பாகங்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவை எல்லாத்தையும் ஒரே லிஸ்ட்ல போடுறதுக்கு ரொம்ப வேலை அதிகமா இருக்கிறத கண்ணோக்கி அவர் அதற்காக உருவாக்கியது தான் இந்த கியூஆர் கோடு. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு கோடு கம்ப்ரஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கியூஆர் கோடா உருவாக்குனார். அப்போ அந்த கியூஆர் கோடை இன்னும் மேம்படுத்தி நம்முடைய தொழில்நுட்பத்தில் அதை அதிகமாக மேம்படுத்தி இன்றைக்கு பண பரிவர்த்தனைகள்லேருந்து நிறைய விஷயங்கள், ஒரு அட்ரஸ் ஸ்கேன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே பயன்படுது கியூஆர் கோட். ஸோ இதை கண்டுபிடித்த அந்த மனிதர் இதுவரைக்கும் அதற்கு ஒரு லாயல்ட்டியோ அது ஒரு பணப்பலனோ எதையுமே அனுபவிச்சது கிடையாது. அவர் இலவசமாக இந்த உலகத்திற்கு அதை கொடுத்துட்டார். எவ்வளவு பெரிய பெருந்தன்மை இல்லையா? அவர் அதற்காக காப்புரிமை பெற்றுக்கொள்ளவில்லை, அதற்கான எந்த விதமான பணமும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஒரு வித்தியாசமான மனிதர். தான் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்பை இந்த உலகமே அனுபவிப்பதற்கு அவர் விட்டு கொடுத்திருக்கிறார். எவ்வாறு எடிசன் தன்னுடைய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கெல்லாம் காட்டினாரோ அதே போல இந்த மனிதரும் தன்னுடைய ஒரு சிறந்த கண்டுபிடிப்பை இந்த உலகமே பயன்படுத்துவதற்கு ஒப்படைத்து விட்டிருக்கிறார். நம்முடைய இந்த உலகத்துல எல்லாத்தையும் நம்மதுன்னு சொல்லிட்டு சுயநலத்தோடு செயல்படுகிற மனிதர்கள் இருக்கின்ற இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய காரியத்தை ரொம்ப சிம்பிளா செஞ்சு விட்டுட்டு சைலண்டா இருக்கிறார் ஒரு மனுஷன் அப்படின்னும் போது அது பெருமைப்படக்கூடிய, பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். எனவே ஒவ்வொரு தடவை இந்த கியூஆர் நம்ம ஸ்கேன் பண்ணும்போதும் அந்த மனிதரை நினைத்துக் கொள்வோம். ஜப்பான் நாட்டிலிருந்து வந்த அந்த மனிதருடைய உழைப்பு நம்முடைய பணியை எவ்வளவு எளிதாக லகுவாக மாற்றி இருக்கிறது என்பதை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கும் நம்முடைய உணவுப் பொருள் மாங்காயை பற்றி பார்ப்போம். நம்முடைய சருமம் பொலிவாக இருப்பதற்கும் தலைமுடி ஆரோக்கியமாக இருப்பதற்கும் மாங்காய் காரணமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, மாங்காயில விட்டமின் ஏ, சி, இ இந்த மூன்றும் நிறைவாக இருக்கிறது. இந்த மூன்றுமே நம்முடைய எலும்பு ஆரோக்கியத்திற்கும் சரி, சரும ஆரோக்கியத்திற்கும் சரி, தலைமுடி ஆரோக்கியத்திற்கும் சரி மிக பயனுள்ள விட்டமின்கள். இது மாங்காயில நிறைந்திருக்கிறதுனால இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய மாங்காயை நன்றாக சாப்பிடுவோம். நம்முடைய உடலை அழகாக பேணுவோம். வாழ்க மகிழ்வுடன்.